திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த செட்டிப்பாளையம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் பெண் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து செட்டிப்பாளையம் சாலையில 3வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது சின்னிகவுண்டம் பாளையம் என்ற பகுதி. இந்த பகுதியில இன்று காலை 9:57 மணிக்கு சார்பாக பல்லடம் நோக்கி அதே பகுதியை சேர்ந்த சத்யா என்ற பெண் வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பின்னே வந்த லாரி, கேரளாவிலிருந்து பல்லடம் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது முன்னே சென்ற சத்யாவை லாரியின் முன் இடதுபுற சக்கரம் மோதி விபத்து ஏற்படுது. உடனடியாக தூக்கி வீசப்பட்ட பதவியறிப்பு காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. இது தொடர்பா அக்கம் பக்கத்தினர் அந்த லாரி விபத்தை ஏற்படுத்திட்டு அந்த பெண் கீழே விழுந்த சூழ்நிலையிலுமே அந்த லாரி ஓட்டுநர் லாரியை எடுத்துக்கொண்டு மீண்டும் தப்பிச்சு செல்கிறார். அப்போது அங்கே இருந்த வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் துரத்தி பிடித்து அந்த லாரியை மடக்கி பிடித்து அந்த ஓட்டுநரையும் பிடித்து பல்லடம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. இது குறித்து விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசார் எல்லாமே அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதித்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.